வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல நம்ம இனியா இருக்காங்களா அவங்க வந்து எப்படியாவது தன்னோட ஸ்டூடெண்ட்டை வேற லெவல்ல எதனா ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகிட்டு அவளை பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈர்ப்புல ஒரு பாசத்துல இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி சமயத்துல கரெக்டா அந்த கேடு கட்டம் வந்து தான் இந்த மாதிரி தான் அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவள் வாய்ப்பு வந்து அதுவும் அமெரிக்காவில் மாதம் தான் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 30,000. அவளுக்கு இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. என் அக்கௌண்ட்டுக்கு காசு மாதம் மாதம் வந்துடும். இதை நான் யூஸ் பண்ணிக்கணும். இதை தவற விட்டேன்னா அடுத்து எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை நீங்களாம் அமுச்சு விட்ருங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்ல கும்பிடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஒரு பக்கம், ஏன்டா உனக்கெல்லாம் அசிங்கமல்ல அவமானமல்ல, இந்த மாதிரி ஈன போல பிறவிக்கு நீ பிறகாமே இருந்துக்கலாமேடா, எதுக்குடா உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குன்னா அதை வந்து நீ தான் ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கொடுத்து கல்யாணம் பண்ணி. ஆனா நீ நடானா ஒரு மாமனா இருந்துன்னு இப்படி எச்சக்கிழமை செஞ்சுன்னு இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனியா திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதோ பாரு, என் விஷயத்துல நீ தலையிடாத. என் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. நான் அவளை ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புவோம். உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு அதை சொல்லு பார்க்கலாம். உனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அப்படியா, இப்ப பாக்குறியா உண்மையில கேஸ போடுறேன், இப்பவே எல்லா போலீஸும் வந்து உன்னை அப்படியே சும்மா லாடம் கட்டி இழுத்துட்டு போறாங்க பாக்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சவுண்ட் விட, என்ன சவுண்ட் விடுற மேடம் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஆகுது. அவளை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இனியா இருந்துன்னு ஒரு பக்கம் தடுக்க முயற்சி தான். அந்த சமயத்துல அவன் கையில வந்து நல்லா பெரிய கிளாஸ் பாட்டில் வச்சுருக்கான். அதை பலான அடிச்சு விட்டுறான். உடனே பார்க்கணுமே இனியா வயிற்றுல அடிச்சிடறான். இனியா அங்கேயே மயக்கம் போட்டு விட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பக்கம் இழுத்துன்னு போயிடுறான். அந்த சமயத்துல கரெக்டா நம்ம விக்ரமும் ஒரு பக்கம் வீட்டுக்கு வராரு. வந்து இனியா கத்தின்னு இருக்காங்க. ஐயோ இனியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா இனியா அப்படியே மயக்கம் போட்டு ஒரு பக்கம் விழுந்துன்னு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியாம விக்ரம் பதட்டத்துல ஒரு பக்கம் இனியாவை தூக்குறாரு. இனியா என்னாச்சு ஏதாச்சு, யார் உனங்க நிலைமைக்கு ஆளாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சொல்லிட்டு தெரிய வருது. அவனை நான் சும்மா விட மாட்டான், அவன் நிலைமைய மட்டும் பாரு, அவன் ரணகோலம் வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கான். உடனே அதே சமயத்துல கரெக்டா நம்ம இனியா பேசுறத கேட்டதும் உடனே செம்ம டென்ஷன்ல விக்ரம் என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம ஆவேசத்துல இருக்க. கரெக்டா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சுபாஷ் போன் பண்றான். சுபாஷ் இந்த மாதிரிதான் அந்த கேடி பையன் எங்க போனாலும் சரி அவனை விடாத, அவனை புட்டிச்சு அவனை பொழந்தாதான் எனக்கு ஆத்திரம் தரும். அவனை சும்மா விடக்கூடாது, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாற்றணும். இனியா வேற இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ சார் மேடத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டைனா கரெக்டாக அந்த அமுதா இருக்கால அவளுக்கு இந்த நியூஸ் போகுது. கரெக்டாக இந்த மாதிரி இனியாவுக்கு நடந்துச்சு, இனியா ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு. ஐயோ என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சுக்கு. எப்படியோடாப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு கவலையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எதுவரை நடக்க போகுது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அந்த வட்டத்துல எந்த நேரத்துல கீழே போகும் மேலேயே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்துக்கின்னு வாழ்க்கை வட்டமா போகுமா இல்ல ரொட்டைனா அப்படியே சும்மா வாழ்ந்துனே இருக்குமான்னு சொல்லிட்டு நாம தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஒரு பக்கம் சதுரங்க விளையாட்டு மாதிரி ஆயிரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சீ யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.